மக்களே நம்ம பார்த்து போய்ட்டு டின்னரோட முடிச்சாச்சு. அன்றைக்கி டின்னர் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு தூக்கிட்டு மெக்கனால் கிளம்பி நாங்கள் பிரிஸ்டால் போனோம். ஸோ அது போகிற மணிக்கு அந்த பாத்தை வந்து சுற்றி பார்க்கலல்ல. ஸோ அங்கே போய் சுற்றி பார்த்துட்டு தான் நாங்கள் பிரிஸ்டால் போனோம். அப்புறம் அந்த பின்னாடி அந்த வீடியோலாம் வரும் பாருங்கள். சூப்பரான ஒரு லைஃப் தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சீக்கோட தான் வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தேன். ஸோ அடுத்த வீடியோ ஒரு கண்டிப்பாக பாருங்கள் மக்களே, நல்ல வீடியோ வரும். நாங்கள் அங்கே இருந்த 8-10 நாளில் வந்து பார்த்த ஒரே ராத்திரி வந்து அந்த ராத்திரி மட்டும்தான் அந்த பாத்தில் பார்த்தது தான். அப்புறம் நாங்கள் ஸ்டீம் பாத் பண்ணது அந்த ட்ரெயின்லேயும் பஸ்லேயும் வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த வீடியோலாம் அடுத்த வீடியோவில் வரும். ஏன்னா அதெல்லாம் இதுக்கு மேலே தான் வரும், பாருங்கள் கண்டிப்பாக. போட்ட மாதிரி ஒரு வருஷம் கழிச்சு நந்தினியை மீட் பண்ண போகிறோன்னா ரொம்ப ஆள் எதிர்பார்த்துருப்பீங்க. பயங்கரமாக இமோஷனலாக பயங்கரமாக ஹக் பண்ணி இதெல்லாம் பண்ணுவோமான்னு. எங்கள் அம்மா அப்பா வளர்த்த முறை அப்படி. எங்கள் அம்மா தொடாமல் கூட வளர்த்தாங்க. அதனால் அந்த பழக்கம் எங்களுக்கும் இல்லை, இதுங்களுக்கும் இல்லை. இதுங்க கையை பிடிச்சாலே ஒரு மாதிரி வெக்கமாக பார்க்குங்க. அதே தான் எங்களுக்கும். அந்தமாரி எங்கள் வளர்ப்பு சரியில்லை. நான் எத்தனையோ வீடியோவில் சொல்லியிருப்பேன் உங்கள்கிட்ட. அது ரொம்ப தப்பு. பிள்ளைங்ககிட்டலாம் வந்து தொடுறது அந்த இதெல்லாம் இருக்கணும். நாளைக்கு நம்ம தொட்டு நம்மளுக்கு அள்ளி போடணுன்னா அந்த உறவு நீடிக்கணும்னா நம்ம சின்னதுலேயே அந்த ஹக் பண்ணுற இதெல்லாம் இருக்கணும். கரெக்டாக லிமிட்டாக இருக்கணும். அது கண்டிப்பாக இருக்கணும். இல்லைன்னா நம்மளுக்கு அந்த அச்சமெல்லாம் வரும். நான் ஏற்கனவே ரொம்ப வீடியோவில் பேசியிருக்கேன். ஸோ அதனால் அந்த அளவுக்கு பெருசாக நாங்கள் ரியாக்ஷன் காட்ட முடியாது, காட்ட தெரியாது. அதுமாரி ஹக் பண்ண ஒரு 2-3 வயசோட முடிஞ்சு, அவ்வளோதான் அந்த சயம் கொடுக்குறதெல்லாம். ஸோ அது நாங்கள் பண்ணல. ரொம்ப பேர் எதிர்பார்த்துருப்பீங்க. அங்கே எங்கே பார்த்தாலும் திரும்பி விழுந்துக்கிட்டே இருக்கேன். எப்போ பல்லுலாம் புடின்னு போகுதுன்னே தெரில. இது 5வது 6வதோ நடந்துருச்சு எனக்கு. இந்த விதி என்னை சுற்றி அடிக்குது. மார்னிங் மக்களே, நாங்கள் இப்போ சேர போகிறோம். இப்போ சேர்ந்து தான் பாட்டு பிடிக்கிட்டாங்க. இன்றைக்கும் யாரும் என்ன யூடியூபராக மதிக்கவே மாட்டுறாங்க. பேசியிருக்கிறார லைட்டாக பிடிக்கிட்டு போயிடுறாங்க. And then in here you go with bread, butter, pastry cake, and Jamal with chocolate. In the family, with your breakfast, you can. Can I be in the video? Morning everyone, this is our breakfast. Enjoy. Okay. இங்கே இதுண்ணா அப்படியா? என்ன தெரிஞ்சு வச்சிருக்க நீ? இது கூட தெரியாதா? ஓகே. எத்தனை ஊருக்கு போனாலும் எனக்கு பிடிச்சதே அந்த முட்டை தான். எல்லாம் நல்லா சாப்பிட்டு தூங்குறேன் போத்திக்கிட்டு. நீ கிளம்பல நீ நோம்பலாக போடுறதுக்கே காக்கா கக்கா இருந்துருச்சு. இன்னைக்கு பயங்கரமாக ஜிக்குன்னு எடுத்து வச்சுருக்கேன். யாரும் ஒன்றும் பண்ணாமல் இருந்தா. ஓகே மக்களே, நம்ம அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்துகிட்டு நான் என்ன புலம்பிட்டு இருந்தேன்னா நல்லா தூங்கிட்டு இருந்தோம். அதே டைமில் வந்து பயங்கரமாக 2-3 ட்ரெஸ் எடுத்து வச்சேன் போடலான்னு. நல்ல வேலை அது போட்டிருப்பேன், போட்டு கழட்டுவேன் பாருங்க. நல்ல வேலை அதை நான் வந்து போட்டுட்டு போட்டு போயிருந்தேன்னா அந்த பஸ்ஸில் ஏறினதுக்கு அந்தமாரி போனதுக்கே பாதி வெறுத்துட்டோம். இதுனா இதை கழட்டி தோலில் தான் போட்டு வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். அதுதான் நான் புலம்பிக்கிட்டே இருந்தேன். நல்ல வேலை அது போட்டுட்டு போகல. பயமாக தூங்குறாங்க. வெள்ளை இந்த உடுப்பு தான் மக்களே, இந்த ட்ரெஸ்ஸு தான். நல்ல வேலை நான் போடலை. அப்பயே இதையா போட போறியான்னு கேட்டாங்க 2 பேருமே. போடாதுன்னாங்க. நல்ல வேலை கழட்டி வச்சுட்டு வந்தேன். ஏன்னா இல்லைன்னா நாரி இருக்கும் பொழப்பு. மக்களே, நான் எப்போ வெளியே வருவேன்னு எல்லாம் காத்திருக்க பாருங்க. காத்திருந்து பழி வாங்கிறதுக்கு கக்கா போட. நோட்டி பாய். இன்னொரு பிரச்சனை வந்து நாங்கள் அங்கே ஃபேஸ் பண்ணோம் மக்களே. என்னன்னா வந்து ஏன்னா
ரொம்ப சூடு காலம் ஆயிடுச்சுல, அங்கே வந்து வீட்டிலேயே வந்து ஏர்கான் இருக்காது. ஏன்னா குளிர் காலத்துக்கு பாய்க்கிற மாரி அந்த இதுதான் வச்சுருப்பாங்க, ஏர்கான் வந்து இருக்காது. அதனால தான் பெரிய பிரச்சனை. ஏன்னா இந்த ஹோட்டலில் வந்து இருந்துச்சு, இது ஹில்டன் ஹோட்டல், அங்கே இருந்துச்சு பிரிஸ்டாலுக்கு. அங்கே எடுத்தது வந்து அப்பார்ட்மெண்ட் ஸ்டைலில் கிச்சன் இருக்கிற மாரி எடுத்தோம். ஏன்னா அப்போ நம்ம சாப்பாடு வாங்கி அங்கே சமைச்சிக்கலாம்ல. ஏன்னா அங்கே தான் சாப்பாடெலாம் சரியான விலையாச்சு. ஒரு தோசையே 45 இன்னும் அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் அப்படி பண்ணலான்னு எடுத்தோம். நல்ல வேலை அவங்க வந்து ஃபேனு கொடுத்தாங்க. ஃபேனு வந்து ஒரு ஃபேன் தான் கொடுப்பேன்னு சொல்லி கொடுத்தாங்க. சின்ன சின்ன ஃபேனு தான். அது அந்த பாட்டிலெல்லாம் பார்த்துருப்பீங்க. அடுத்து அந்த வீடியோலாம் வரும்போது நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் ஸ்டில் கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. அப்புறம் அந்த நந்தினி ரூமுக்கு போனோம் பாருங்களேன், வெறுத்துட்டோம். நம்மளுக்கு ப்ரெஷர் வர மாரி அந்த சூடு அப்படி கொண்டு வருது. அந்த பஸ்லேயோ அந்த ட்ரெயின்லேயோ அந்த நந்தினி ரூம்லாம் எப்படி தான் பிள்ளைங்களாம் இருந்தாங்கன்னே தெரில. இருந்து 10 நாளில் அதை நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டோம். மற்றபடி அந்த வெயிலில் நடக்க முடியுது. நம்ம மலேசியாவில் நடந்தால் எரியுது, ஆனால் அங்கே நடக்க முடியுது. அந்த பஸ்ஸு உள்ளேயோ அந்த ட்ரெயின் உள்ளேயோ போனால் தான் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறோம். இன்னொன்று வீடு, அதனால தான் ரொம்ப பேர் வந்து அந்த ப்ளே கிரவுண்ட்லாம் இருக்குல்ல, அங்கே போய்ட்டு அப்படியே பார்க்கலலாம் அப்படியே படுத்துருவாங்க, படுத்துட்டு பீஸாக இருப்பாங்க. ஆனால் ஆக்சுவலி அவங்களுக்குலாம் வந்து அந்த காலம் வந்து ரொம்ப பிடிக்குமா, அந்த சூடு காலம்லாம். ஏன்னா ரொம்ப இந்த வின்டர் டைமில் வந்து பெரிய பெரிய ஜாக்கெட்லாம் போட்டு அன்ஈஸியாகவே இருக்கும், உடம்பு ஃப்ரீயாக இருக்க மாரி நல்லாயிருக்கும். நாங்கள் அந்த ட்ரெயினில் பாருங்கள் எல்லாம் சட்டை இல்லாமல் தான் இறங்கி போய்கிட்டு இருப்பாங்க. ஆனால் மொத்தமாக வெறுத்துட்டோம். அப்புறம் வழக்கம் போல் நான் காட்டுற வித்தை தான் வரும்னு நினைக்கிறேன். ஒரு சட்டையை போட்டு கழட்டி வச்சுட்டு அதோட கிளம்பியாச்சு. அப்புறம் சுற்றி பார்க்க நல்லா இருந்துச்சு அந்த ஊர். பாத்துக்கு கிளம்புறோம். பாத்தா பிரிஸ்டால் டாடா. வெளியே காக்கா வெயிட் பண்ணுது. சியாப் காட்டு எல்லாம் எடுத்தாச்சா? ரெண்டு லக்கேஜ் ஒன்ட்டே இருக்கு. இல்லை அப்போ இந்த டேட்டில் வந்து நாங்கள் பிளான் பண்ணது என்னென்னா பிரிஸ்டால் போகணுன்னா. அதனால் காலையிலே ஒரு 11 மணிக்கெல்லாம் வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு லக்கேஜ்லாம் கொண்டு போய்ட்டு லாபியில் வச்சுட்டு அப்புறம் தான் நாங்கள் வெளியே போனோம். இல்லைன்னா லக்கேஜோடு தான் அலையணும். இங்கே தான் வந்து நம்மளுக்கு தங்க முட்டையே காலுன்னு சொன்னோம்ல, ஸோ அதெல்லாம் அங்கே வச்சுட்டு அப்புறம் தான் நாங்கள் சுற்றி பார்க்க போனோம். அந்த வீடியோலாம் அடுத்தது வரும். கண்டிப்பாக பாருங்கள் மக்களே, சப்போர்ட் கொடுங்க, ஆதரவு கொடுங்க. இப்போ அடுத்தது வந்து நம்ம சுற்றி பார்க்க தான் போகிறோம்னு நினைக்கிறேன். இந்த ஹோட்டலுக்கு முடிஞ்சோன்னே முன்னாடி வைக்கிறீங்க. And I'll put the tag, yeah. That one's the laptop there. Huh? That one's the laptop there. Yeah, that's fine. Put up the... வேணுமா? காக்காலாம் பறக்குது பாருடா. காக்காலாம் எனக்காக வெயிட் பண்ணுது, எல்லாம் பாருங்க. நீ இந்த காக்கா இல்லாமல் இப்படி போகணும். ஒரு கொஞ்ச நாளைக்கு தானே இருக்கும்.
தான் இறக்கி விட்டுச்சு. இப்படி தான் பஸ் நடந்து ஸ்டாப் வந்தோம். தெரிஞ்சு இதான் பஸ் ஸ்டாப்னு. ஆனால் நாங்கள் இப்படி தான் நடந்து வந்தோம்டா. இங்கே தான் நிப்பாட்டி ஃபோட்டோ பிடிக்க சொன்னேன். ஆமாம். இது பாதியில் தான் இந்த இடத்த பார்த்தாங்க. பார்த்துட்டு இந்த ரூம் வேறு அங்கே க்யூவில் போடுற அவ்வளோ ஆள் நிற்கிதுரா. அந்த கோல்டன் கிராம்ஸியோட பிள்ளைங்க தான் கல்யாணம். காக்கா தான் சுற்றுது. எனக்கு காக்கா பார்த்தா தாங்க பயமாகவே இருக்கு. நடிப்பாயிடுவாங்க. ஒரே சட்டையோட சுற்றி. அதான் காக்கா காக்கா அது உனக்கு நன்றி கண்டது போடுறதுக்கு இருக்கு. நீ ஏற்கனவே ஃபீஸ் அண்ட் சீப் போட்ட தானே. ஆமாம் வருது பாருங்க. போலியா நாங்கள் போனால் ஃப்ரீடா. ஒரு வருஷம் ஒரு டிக்கெட்டு எங்கள் தானே பிடிச்சா. ஆனால் பாஸ்போர்ட் வந்து திருப்பி பண்ணலாமா? அப்படி வரியா? அதோட பாஞ்சு போனா 20 பவுனுக்கு விலை கூட. ஆனால் நல்லா இருக்கும் உள்ளுக்கு. நல்லா இருக்கும் பெருசு. நாங்கள் பயந்து பார்த்துட்டு இருந்தோம் பேய் வீடு மாரி. இப்போ நாங்கள் பேசுகிறத கேட்டிருப்பீங்க. இது வந்து அந்த 1ஆம் உலகப் போரில் பாய்ச்ச அந்த கப்பை இருக்குல்ல, திருவிட்டு உளுந்துனேன். அது ஏன்னு தெரில. அது உள்ளே சுற்றி பார்க்க போனாலே எனக்கு என்னமோ பேய் படம் பார்க்குற மாதிரியே தான் இருக்குது. ஏன்னா நான் லாஸ்ட்டியாக போகும்போது அந்த வீடியோ எடுத்து என்னோட இதில் போட்டிருப்பேன் யூடியூப் சேனலில். நீங்கள் போனீங்களா பார்ப்பீங்க. A to Z வரைக்கும் நான் அதை போட்டிருக்கேன். அப்பயும் எனக்கு பயமாக தான் இருந்துச்சு. இந்த டிப்பு போகும்போது எனக்கு பயமாக தான் இருந்துச்சு. சொல்லிக்கிட்டே தான் திருவிட்டு உளுந்தேன். அந்த உழுவுற முன்னுக்கு நான் என்ன பேசின வீடியோலாம் அடுத்தது வரும். நீங்கள் பாருங்களேன். வாய் சரியில்லைன்னு. வாய் சரியில்லையா? இன்னொன்று வந்து என்னோட ராசி நட்சத்திர பிரகாரம் நான் என்ன சொன்னாலும் அது வந்து பழிக்குமா. அதனால் வந்து நல்லது பழிக்குதோ இல்லை கெட்டது மட்டும் பழிக்குது. அந்த ரூமில் என்டர் பண்ண மாதிரி கூட நீங்கள் பார்க்கல. அது வந்து பார்க்க பேஷண்ட் படுக்கிற பெட்டு மாதிரி இருக்குன்னு உள்ளே போய் கொஞ்ச நேரத்தில் எனக்கு குளிர் காய்ச்சே வந்துடுச்சு. அது நல்லதா கெட்டதான்னு எனக்கு தெரில. என்ன போல் வாழ்க்கைன்றதை வந்து எனக்கு வச்சு செஞ்சிருச்சு பிரிஸ்தால்.